உங்க அப்பாட்ட ஃபோன் போட்டு பேசி, இல்ல உங்க மாமாட்ட சொல்லி அந்த ரூபாவ ரெடி பண்ண சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. யாரு எங்க அப்பாவா? அப்படின்னு சொல்லி ரோகிணி, ஆமாடா உங்க அப்பா தான். இல்லாட்டினா நீ உன் மாமாவுக்கு ஃபோன் போட்டு கூட நானே பேசுறேன். உங்க மாமா உங்க அப்பாட்ட பேசி ரூபாவ ரெடி பண்ண சொல்லுவாரு. நானா? எங்க அப்பாட்டயா? எங்க அப்பா வேலைக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. புரியுது. உங்க அப்பாவ நெனச்சு பார்த்தா இத விட பெரிய பிசினஸே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வேலைக்கு போறதுலாம் சங்கட்டமா தான் இருக்கும். உங்க அப்பாவோட மறமைய போறதுக்கு. இல்லாட்டினா ஒண்ணு பண்ணலாம். நம்ம 14,00,000 கேட்கறதுக்கு மேல பல பல லட்சங்கள் கேட்டுட்டு அதையும் சேர்த்து வாங்கிட்டு ரவிக்கு சொந்தமா இந்த ஊர்ல ஒரு பிசினஸ் பண்ணி குடுத்துரலாமே! வெளிநாட்ல போய் எதுக்கு யாருமே இல்லாத இடத்துல போய் அவன் போய் அங்க வேல பார்க்கணும். எனக்கும் என் பையன விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லட்சங்கள் கேளுடா! நீ அதில வச்சு நமக்கு பிசினஸ் பண்ணி குடுத்துரலாம் அப்படிங்கிறாங்க. 14,00,000க்கே இங்க வெளிய காணோம். இதில இந்த அம்மா வேற எக்ஸ்ட்ரா பல லட்சங்கள் வேற பிட்ட போடுது. ஐயோ! இத நான் எப்படி தான் சமாளிக்க போறேனோ! அப்படின்னு சொல்லி ரோகிணி மனசுக்குள்ளேயே பேசுறாங்க. நீனா ஃபோன் போட்டு குடு ரோகிணி. நான் பேசுறேன் உங்க மாமாட்ட அப்படிங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். இது வந்து பண விஷயம். அதுவும் பெரிய அமௌண்ட்டு. ஸோ நானே மெதுவா பேசிக்கிறேன் அப்படின்னு